நண்பகல் 12 மணி தேர்தல் முடிவுகள். த.வே.க. 108 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. பெரும்பான்மைக்கு 118 தேவைப்படும் நிலையில் விஜய் கட்சிக்கு 10 இடங்கள் மட்டுமே தேவைப்படுகிறது. கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் மூத்த அரசியல்வாதியும் த.வே.க. தலைவருமான செங்கோட்டையன் முன்னிலை வகிக்கிறார். தமிழ்நாடு தேர்தல் முன்னிலை நிலவரம்: த.வே.க. 103, அ.தி.மு.க. 79, தி.மு.க. 52. கொளத்தூர் தொகுதி வாக்கு விவரம்: ஸ்டாலின் தி.மு.க. வேட்பாளர் 10,639, வி. எஸ். பாபு த.வே.க. வேட்பாளர் 12,916, சந்தான கிருஷ்ணன் அ.தி.மு.க. வேட்பாளர் 3,246. தி.மு.க.வின் மா. சுப்பிரமணியன் சைதாப்பேட்டை தொகுதியில் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளார். கொளத்தூரில் 5வது சுற்றிலும் ஸ்டாலின் பின்னடைவை சந்தித்துள்ளார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி மு. க. ஸ்டாலின் முன்னிலை வகிக்கிறார். தூத்துக்குடி தொகுதியில் த.வே.க. தலைவர் விஜயின் நண்பர் ஸ்ரீநாத் முன்னிலை வகிக்கிறார். த.வே.க. முதல் முறையாக 100 இடங்களை கடந்துள்ளது. 233 தொகுதிகளில் போட்டியிட்ட தி.மு.க. இப்போது வரை 102 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. ஆதவ் அர்ஜுனாவின் மாமியாரும் அ.தி.மு.க. வேட்பாளருமான லீமா ரோஸ் லால்குடியில் முன்னிலை வகிக்கிறார். மேலும் சென்னை வில்லிவாக்கத்தில் ஆதவ் அர்ஜுனா முன்னிலை வகிக்கிறார். காரைக்குடியில் 11,000 வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்தில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். காரைக்குடி தொகுதியில் த.வே.க.வின் பிரபு முன்னிலை வகிக்கிறார். காங்கிரஸ் வேட்பாளர் 2வது இடத்தில் உள்ளார். தமிழகத்தில் இதுவரை பதிவான வாக்குகள்: த.வே.க. 33%, தி.மு.க. 31%, அ.தி.மு.க. 30%. கோவை வடக்கு தொகுதியில் பா.ஜ.க.வின் வானதி சீனிவாசன் முன்னிலை வகிக்கிறார். தொடர்ந்து தேர்தல் முடிவுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.